பார்ந்தவர்களே, ஒரு சமயம் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த போது திடீரென மக்கள் அனைவரும் அவர் இறந்துவிட்டார் என்று நினைத்தார்கள். ஆனால் திருத்தந்தை இறக்கவில்லை, மாறாக ஒரு காட்சி கண்டார். அந்த காட்சியில் அதிதூதர் மிக்கேல் சாத்தானோடு போர் தொடுத்து வெற்றி கொண்டார். இந்த காட்சியை கண்ட பிறகு அவர் விழித்தெழுந்து தூய மிக்கேல் அதிதூதருக்கு ஒரு ஜெபத்தை எழுதினார். அந்த ஜெபம் இதுதான்: அதிதூதரான தூய மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். சாத்தானின் வஞ்சக தந்திரங்களின் எங்களுக்கு துணையாயிரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டு எல்லாம் வல்ல இறைவன் சாத்தானை தண்டிப்பாராக. வான் படையின் தலைவரை, ஆன்மாக்களை கெடுக்க இவ்வுலகில் சுற்றித் திரியும் சாத்தானையும் மற்ற தீய ஆவிகளையும் இறை வல்லமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமென். இந்த ஜெபத்தை அவர் எழுதி முடித்துவிட்டு மக்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் தீமைகளும் சோதனைகளும் வரும்போது இச்செபத்தை சொல்லி மன்றாடும்படி கேட்டுக்கொண்டார். பிரியமானவர்களே, வானதூதர்கள் என்பவர் யார்? அதிதூதர்களின் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் முதலில் வானதூதர்கள் யார் என அறிந்து கொள்வோம். வானதூதர் என்பவர் யார் என்பதற்கு தூய அகுஸ்தினார் இவ்வாறு விளக்கம் தருவார்: வானதூதர் என்பது இயல்பு கிடையாது, மாறாக செய்யக்கூடிய பணி. வானதூதர்கள் கடவுளின் திருமுன் நின்று எப்போதும் அவரை புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்கள் கடவுள் விடுக்கும் கட்டளையை நிறைவேற்ற கூடியவர்கள். தீமைக்கு எதிரான போராட்டத்தில் நம்மோடு உடனிருப்பவர்கள். திரு கிரகோரியார் வானதூதர்கள் அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை வைத்து இருவகைப்படுத்துவார். முக்கியமான பணிகளை செய்பவர்களை வானதூதர்கள் என்றும், மிக முக்கியமான பணிகளை செய்பவர்களை அதிதூதர்கள் என்றும் அவர் குறிப்பிடுவார். மிக முக்கியமான பணிகளை செய்ய அதிதூதர்கள் 7 இருப்பதாக திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாத ஏனோக் நூலில் வாசிக்கின்றோம். அவர்களுடைய பெயர்கள் பின்வருவனமாகும்: மிக்கேல், கபிரியல், ரஃபேல், உரியல், சீத்தேல், ஜுகுதியல், பரசியல். அந்த 7 அதிதூதர்களின் மூவரை பெருவிழாவை இன்று திரு அவையானது நினைவு கூறுகிறது. அவர்களை குறித்து சற்று விரிவாக பார்ப்போம். முதலாவதாக அதிதூதரான புனித மிக்கேல். மிக்கேல் என்றால் கடவுளுக்கு நிகர் யார் என்று அர்த்தமாகும். இவரை குறித்து இறைவாக்கினர் தானியல் புத்தகத்திலும் யூதா புத்தகத்திலும் திருவெளிப்பாடு நூலிலும் வாசிக்கின்றோம். தானியல் புத்தகத்தில் மிக்கேல் இஸ்ரேல் மக்களின் தலைவராக இருந்து எதிரிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுகின்றார். தூய யூதா புத்தகத்தில் மிக்கேல் சாத்தானோடு மோசையின் இறந்த உடலை குறித்து வாதிடுவதையும், அப்போது சாத்தான் மோசையின் உடலை புதைக்க வேண்டும் என்றும் சொல்ல மிக்கேல் அதனை கடிந்து கொள்பவதையும் குறித்து வாசிக்கின்றோம். எதற்காக சாத்தான் மோசையின் உடலை புதைக்க வேண்டும் என்று வாதிட்டது என்பதற்கு விவிலிய அறிஞர்கள் சொல்லும் விளக்கம், சாத்தான் சொல்வது போன்று மோசையின் உடலை புதைக்கும் பட்சத்தில் மக்கள் அவரை கடவுளாக வழிபட தொடங்கிவிடுவார்கள். அதுவே மிகப்பெரிய பாவமாகிவிடும் என்பதற்காகத்தான் மிக்கேல் சாத்தானை கடிந்து கொள்கிறார். திருவெளிப்பாடு மிக்கேல் சாத்தானோடு போரிட்டு வெல்வதை குறித்து வாசிக்கின்றோம். ஒரு சமயம் விண்ணகத்தில் கடுமையான போர் மூல அந்த போரில் ஒரு பக்கம் அரக்கப்பாவும் அதன் தூதுவர்களும், இன்னொரு பக்கம் தலைமை தூதரான தூய மிக்கேலும் அதன் தூதுவர்களும் நின்று போரிட்டார்கள். மிக்கேல் அதிதூதரோடு போரிட்ட இந்த அழகை வேறு யாரும் கிடையாது, தொடக்கத்தில் கடவுளை எதிர்த்து நின்ற லூசிஃபர் என்ற சாத்தான் தான். அப்படிப்பட்ட அழகை தான் இங்கே மிக்கேலுக்கும் அதன் தூதர்களுக்கும் எதிராக நின்றது. இரு தரப்புக்கும் இடையே கடுமையான நடைபெற்ற அந்த போரில் இறுதியில் மிக்கேலும் அதன் தூதர்களும் வென்றார்கள். இதனால்
அழகையும் அதன் தூதர்களும் விண்ணகத்திலிருந்தே வெளியே துரத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு விண்ணகத்தில் இடம் இல்லாது போனது. மிக்கேல் அதிதூதருக்கு விழா எடுத்து கொண்டாடும் வழக்கம் கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்தே வழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது. 404ஆம் ஆண்டில் சியாண்ட்ரோ என்ற இடத்தில் அதிதூதர் மிக்கேல் காட்சி கொடுத்தார். அந்த இடத்தில் மக்கள் ஒரு கெபி கட்டி வழிபட்டு வந்தார்கள். இந்த நேரத்தில் எதிரி நாட்டவர் சிபான்போ மீது எப்போது வேண்டுமானாலும் போர் தொடுக்கும் அபாயம் ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த ஆயர் அதிதூதர் மிக்கேலிடம் மன்றாட, மிக்கேல் அதிதூதர் அவரிடம், நீங்கள் எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம். நாளைய நாளில் எதிரி நாட்டினர் இங்கு வரும்போது அவர்கள் திக்கு தெரியாமல் ஓடுவார்கள் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதுபோன்றே அடுத்த நாள் எதிரி நாட்டவர் சிபாண்ட்ரோரின் மீது படையெடுத்து வந்தபோது பெரும் காற்றும் இடியும் மின்னலும் வெட்டி அவர்கள் திசை தெரியாமல் ஓடி போனார்கள். அன்றிலிருந்தே மக்கள் மிக்கேல் அதிதூதரை தங்களுடைய பாதுகாவலராக கொண்டு வழிபட்டு வந்தார்கள். மிக்கேல் அதிதூதர் தொடக்கத்திலிருந்தே திரு அவையின் பாதுகாவலராக இருந்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அவர் சாத்தானை எதிர்த்து போரிடுபவராகவும் சாவிலிருந்து ஆன்மாக்களை விடுவிப்பவராகவும் வெற்றி வீரராகவும் இறுதி தீர்ப்பின் போது மாநில மகனோடு உடன் வருபவராகவும் இருக்கின்றார். இரண்டாவது அதிதூதர் புனித கபிரியல். அதிதூதர்களின் இரண்டாம் ஆளாகிய கபிரியல் என்பதற்கு ஆண்டவரின் ஆற்றல் என்பது அர்த்தமாகும். கபிரியல் தூதரை குறித்து இறைவாக்கினர் தானியல் புத்தகத்திலும் லூக்கா நற்செய்தியிலும் வாசிக்கின்றோம். தானியல் புத்தகத்தில் கபிரியல் தூதர் தானியலுக்கு தோன்றி அவர் கண்ட காட்சியின் உட்பொருளை விளக்கி கூறுகின்றார். லூக்கா நற்செய்தியில் சக்கரியாவிற்கும் மரியாவிற்கும் தோன்றி முறையே திருமுழுக்கு யோவானின் பிறப்பையும் ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை குறித்து எடுத்து சொல்கிறார். கபிரியல் தூதர் ஆண்டவரின் நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்கும் பணியை செய்வதால் அவர் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு பாதுகாவலராக இருக்கிறார். மூன்றாவது அதிதூதர் ரஃபேல். மூன்றாம் அதிதூதரான ரஃபேல் என்பதற்கு ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்று அர்த்தமாகும். இவரை குறித்தும் நாம் தோபித்து புத்தகம் முழுவதும் வாசிக்கின்றோம். மிதியா நோக்கி பயணத்தில் தோபித்தோடு ஒரு வழி போக்கராகவே போன்று பயணித்து கொடிய மீனிடமிருந்தும் அவரை காப்பாற்றி தோபித்து மணந்து கொள்ள இருந்த சாராவிடமிருந்து தீய ஆவியை விரட்டி இறுதியாக தோபித்துவின் தந்தை தொபியாக்கு பார்வை கொடுக்கிறார். இந்த ரஃபேல் அதிதூதர் தனக்கு பணிக்கப்பட்ட எல்லா வேலைகளையும் செய்து முடித்துவிட்டு ரஃபேல் அதிதூதர் அவர்களிடம், நான் ரஃபேல் ஆண்டவருடைய மாட்சிமிகு திருமுன் பணிபுரியும் 7 வானதூதர்களில் ஒருவர் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அதிதூதர்களான தூய மிக்கேல், கபிரியல், ரஃபேல் ஆகியோரின் விழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் அவர்களிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்வோம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தீமைக்கு எதிரான போராட்டம். தென்காசியில் உள்ள தூய மிக்கேல் அதிதூதர் ஆலயத்தில் நடைபெற்றதாக பாரம்பரியமாக சொல்லப்படும் நிகழ்வு. ஒரு சமயம் தூய மிக்கேல் அதிதூதரின் திருவுருவம் பணியின் போது நாத்திகர் பலர் இழிவான காரியங்களை செய்தார்கள். அன்றிரவே அவர்கள் கொள்ளை நோயால் தாக்கப்பட்டு இறந்து போனார்கள். அதனால் நிறைய பெண்கள் தங்களுடைய தாலிகளை இழந்து கைம்பெண்களானார்கள். அப்பெண்களின் தாலி ஒரு நாளி அளவு பிடித்தது. இதை பார்த்து பயந்து போன நாத்திகர்கள் தூய மிக்கேல் அதிதூதரிடம் மன்னிப்பு கோரி ஆத்திகர் ஆனார்கள். இப்படி நிறைவாக பெண்கள் தாலி அறுத்து தூய மிக்கேல் அதிதூதர் நாளி அளவு தாலி அறுத்த தூய மிக்கேல் அதிதூதரே எனவும் நாத்திகனரும் ஆத்திகராக மாறி கடவுளை வழிபட்டதால் தூய அதிதூதர் கோவில் சர்வேஸ்வரன் கோவில் என இன்றளவும் அழைக்கப்படுகிறது. அதிதூதர்கள் எப்போதும் தீமைக்கு எதிரான போராட்டத்தில் நமக்கு முன்னின்று போரிடுபவராகவும் இருக்கின்றார்கள் என்பதற்கு இந்நிகழ்வு ஒரு சான்று.
அவர்களது விழாவை கொண்டாடும் இந்த நாளில் நாமும் அவர்களைப் போன்று தீமையை எதிர்த்து போரிடுபவர்களாக இருக்க வேண்டும் என்பது இவ்விழா நமக்கு உணர்த்தும் பாடமாக இருக்கிறது. நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் எத்தனையோ தீமைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. லஞ்சம், ஊழல், சாதி, வன்முறை, அடிமைத்தனம், ஏற்றத்தாழ்வு போன்ற பல்வேறு தீமைகளை நாம் துணிவோடு எதிர்த்து போராடி நாம் வாழும் இந்த பூமியில் இறைவனின் ஆட்சியை இந்த மண்ணில் மலரச் செய்ய போது உண்மையிலே இவ்விழா கொண்டாடுவதில் ஒரு முழுமையான அர்த்தம் இருக்கிறது. ஆகவே அதிதூதர்களின் விழா நாளில் அவர்களை போன்று கடவுளுக்கு தொண்டு செய்து வாழ்வோம். தீமைக்கு எதிரான போராட்டத்தில் எப்போதும் நாம் இறைவன் பக்கம் என்று போராடி வெற்றி கொள்வோம். இறை வழியில் நடப்போம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம்.